வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தொகுதிக்கு 30 லட்சம் 234க்கும் 600 கோடி திமுக பூத் ஏஜென்ட்டுகளுக்கு ஜாக்பாட் அலரும் அதிமுக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் களத்தில் இறங்க தொடங்கியுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்து வரும் நிலையில் கட்சிகளின் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக 9 மாதம் காலமே உள்ளது. இதனையடுத்து தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ளது. ஒரு பக்கத்தில் கூட்டணி தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. மற்றொரு பக்கத்தில் தேர்தல் பிரச்சார பயணத்தை அரசியல் கட்சிகள் முன்கூட்டியே ஒன்றன் பின் ஒன்றாக தொடங்கி வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என தொகுதி வாரியாக பிரச்சார கூட்டத்தை அதிமுக சார்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ளார். இதேபோல் திமுக சார்பில் ஓரணியில் தமிழகம் என்ற தலைப்பில் 2.5 கோடி மக்களை திமுகவில் சேர்க்கும் பணியை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சரும் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அடுத்ததாக அதிமுகவிற்கு போட்டியாக அரசியல் களத்தில் குதித்துள்ள நடிகர் விஜய் ஆகஸ்ட் மாதம் தனது 2வது மாநில மாநாட்டை அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் பொதுமக்களை சந்திக்க உள்ளார். இதற்கான பயண திட்டங்களை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாமக தலைவர் அன்புமணியும் வட மாவட்டங்களில் நடைபயணம் செய்து வருகிறார். தேமுதிக தலைவர் பிரேமலதா தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் சந்திக்க திட்டமிட்டு வருகிறார். அனைத்து அரசியல் கட்சிகள் களத்தில் இறங்க தொடங்கியுள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இதற்கிடையே ஒவ்வொரு கட்சியும் வாக்குச்சாவடி முகவர்கள், செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி வருகிறது. இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு தலைமையால் செம்மையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சிக்கன், மட்டன், பிரியாணி முதல் சரக்கு, பணம் என படு ஜோராக பரிசு மழை கொட்டி வருகின்றனர். ஏனென்றால் தலைவர்கள் என்னத்தான் வேலை செய்தாலும் கட்சியின் முகவர்கள்தான் வாக்குகளை சேகரிக்க வகையில் கட்சிக்கு கொண்டு சேர்க்க முடியும். எனவே கட்சியின் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு தற்பொழுது ஜாக்பாட் அடித்து வருகிறது. திமுக சார்பாக ஓர் தொகுதிக்கு 30 லட்சம் சதவீதம் 234 தொகுதிகளுக்கு 600 கோடி மேல் திமுக தனது பூத் முகவர்களுக்கு செலவு செய்து வருவதாக தகவல்கள் கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுக தனது பூத் முகவர்களுக்கு மொபைல் போன், வாட்ச், பணம், குடை உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கியுள்ளது. இந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோக்களை எதிர்க்கட்சியினர் வாக்காளர்களுக்கு இப்பொழுதே திமுக பணம் கொடுத்து வருவதாக பரப்பி வருகிறது. இதற்கிடையே 200 தொகுதிகளையே இலக்காக கொண்டு களம் இறங்கிய திமுக பணத்தால் விளையாடி வரும் நிலையில் அதிமுக டப் கொடுக்க திட்டமிட்டு வருகிறது. அதிமுக தலைமை திமுகவிற்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தங்களது முகவர்களை செம்மையாக்க கணிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே யார் காட்டில் மழையோ இல்லையோ அரசியல் கட்சி பூத் நிர்வாகிகளுக்கு கொண்டாட்டம்தான் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.